ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஏற்கனவே நடைபெற்று வரும் பணிகள் முழுவீட்டில் நடைபெறாமல் நத்தனமாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு பணிகளுக்கான ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக வேலைத்தேடி குருநானக் கல்லூரி மேம்பாலம் ஆகும். மேயர் அவர்களே, மதற்குரிய ஆணையர் அவர்களே, மதற்குரிய ஆளுங்கட்சி தலைவர் அவர்களே மற்றும் மதற்குரிய மேற்குழு தலைவர்களே, இன்றைக்கு காலையிலிருந்து நம்முடைய ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களும் பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்களும் மாநகராட்சி அலுவலர்களும் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து வந்து கொண்டிருக்கின்றார்களே, என்னவென்று காரணம் தெரியாமல் அனைவரும் காரணத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு விளக்கிறத்தான் நம்முடைய ஆளுங்கட்சி தலைவர்கள் இந்த மன்றத்தின் இந்த முக்கியமான தீர்மானத்தை முன்மொழிந்து கொண்டு வந்திருக்கின்றார். அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பிற்கு இருந்தபோது நம்முடைய மாநகராட்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் உடனுக்குடன் கிடைத்து மாநகராட்சி சிறப்பாக செயல்பட அனைத்து வகையிலும் பெரும் உதவியாக இருந்தார். ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கடந்த 4 மாதங்களாக மாநகராட்சி ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்டிருக்கின்றது. அந்த தோல்வி என்னவென்றால் நிதி நிலைமை சரியில்லை, நிதி நிலைமை சீராக இல்லை, ஒப்பந்ததாரர்களுக்கு பணம் செலுத்த முடியவில்லை. ஏற்கனவே நம்முடைய தலைவர்களால் அறிவித்து அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டங்களையும் ரத்து செய்து விட்டார்கள் நிதி நிலைமை இல்லை என்று. அது மக்களின் நீண்ட கால கோரிக்கையை ஏற்று அந்த மக்களினுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து அந்த மக்களுடைய பிரச்சனைகளை போக்கின்ற வகையில் தான் திட்டங்கள் தீட்டப்பட்டு கடந்த ஆட்சியில் நம்முடைய கழகத் தலைவர் தலைமையார் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். அந்த வேளச்சேரி பீனிக்ஸ் மால் அருகில் உள்ள அந்த மேம்பாலத்தை அந்த திட்டத்தை ரத்து என்கின்றார்கள். நடைமுறைகளை ரத்து என்கிறார்கள். 2 நாளுக்கு முன்னால் கூட உச்சநீதிமன்றத்தில் ஒரு கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். நடைபாதைகள் மக்கள் நடப்பதற்கு நடைபாதைகளை உடனடியாக அமைக்கப்படுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று. அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பொதுமக்கள் அவருடைய சிரமத்தை போக்கின்றவர்கள் நடைபாதைகளை சென்னை மாநகரம் அமைத்திட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார். முன்னால் தமிழக அரசின் மாண்புமிகு நிதித்துறையுடைய அமைச்சர் அவர்கள் வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கின்ற பொழுது இந்த அரசு தமிழ்நாடு அரசு பெரும் நிதியின்மையால் அவதிப்படுகிறது என்று சொன்னார்.